அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாலை நேரத்தில் உங்களை எல்லாரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு சபை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முந்தைய பேசிய அறிஞர் அவர்கள் அழகான சில கருத்துக்களை கொள்கை ரீதியாக உங்களுக்கு பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் மரண தருவாயில் மனிதனின் நிலை என்கிற உண்மையிலேயே மரணத்தை நினைவு கூறக்கூடிய, மரணத்தினுடைய அந்த சக்கராத்தை, உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் ஒரு உரையாக பேசும்போதும், அது சம்பந்தமான தகவல்களை, ஆயத்துகளை கேட்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு இறையச்சத்தையும் இறை நெருக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்படியான ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப சுருக்கமா அது சம்பந்தமான சில செய்திகளை நான் எனக்கு உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக உங்களுடைய எந்த யோசனைகள், எந்த வெளி சிந்தனைகள் இல்லாமல் ஒரு 20-25 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் இந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்கி கேட்க வேண்டும். தோழர்களே, பெரியோர்களே, உண்மையிலே இந்த துனியா உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தினசரி ஏதேனும் ஒரு நேரத்தில் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், இல்லையா? போனை திறந்தாலே தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பழகுனவங்க, பழகாதவங்க என்று பலர்களுடைய மரண செய்தி. 2 நாளைக்கு முன்னால் நம்மோட ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு சகோதரர், அவருடைய வைஃபுடைய தம்பியா, ரொம்ப சின்ன வயசு பையன், திடீர்னு பாத்ரூம் போயிருக்கிறாரு. கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி ஆகி, ரொம்ப இளம், 30க்கு கீழே உள்ள வயசு. திடீரென்று காலையில இருந்த மனுஷன் மாலையில இல்ல, கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படிங்கிறார். அப்ப யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மரண செய்திகளை காதிலே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கம் செய்ய போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர எனக்கு இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழ வேண்டும், இன்னும் நான் ரொம்ப நாள் வாழ்வேன், எனக்கெல்லாம் சக்கராத் மரணம் எல்லாம் இப்போ வரவே வராது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஈமானையும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் தோழர்களே, பெரியோர்களே, யதார்த்தம் என்ன தெரியுமா? யதார்த்தம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளுமே நாம் மரணத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர், அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத் அல் மௌத். உலக ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மரணத்தை நிறைய நினைத்து பாருங்கள். காலையில எழுமுனதிலிருந்து இப்ப வரைக்கும் மரணத்தை எத்தனை பேர் நினைச்சு பார்த்திருப்பீங்க? பேசுற நானாகட்டும், நீங்களாகட்டும். என்னை நான் ஜனாசாவாக, என்னை நான் கஃபனுடைய ஆடைக்குள்ளே என்னை மண்ணிலே போட்டு புதைப்பார்களே என்கிற அந்த மரணத்தினுடைய பயம், மண்ணறையுடைய சிந்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நமக்கு வருகிறது? ஆனால் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூல், அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப போவாங்க? தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முடித்து விட்டு அவங்க மையவாடிக்கு போவாங்க. நாம எல்லாம் யாரையும் அடக்கம் பண்ணதான கபருக்கு போறோம். எந்த வேலையுமே இல்லாம சும்மா போய் கபர்ல நின்று அந்த மரணத்தினுடைய அச்சத்தை உண்டாக்கி கொள்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஃபஸுருல் குபூர், அன்னலம் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கபர் ஜியாரத் செய்யுங்க, அனாச்சாரத்துக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய அந்த நாளை ஞாபகப்படுத்திக் கொள்ள. ஃபதக்கிர் ஆகிரா, அந்த கபர் ஜியாரத் என்பது உங்களை மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள். அப்படியான அதிபயங்கரமான அந்த மரண நொடிகளை நானும் சந்திப்பேன், நீங்களும் சந்திப்பீர்கள். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் நம்மோடு இருந்தவர்கள் மரணித்து போனார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியான ஒரு மரண நொடி எனக்கும் உங்களுக்கும் வரவே வராதா? மரணத்தை பற்றி யாரேனும் பேசினாலே, ஏன் இவர் தவறாக பேசுறார் என்ற ஒரு அபசகுணமா பேசிட்டார். மார்க்கத்தில் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த மரணத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த மரணத்தை நினைத்தால் உலகத்துடைய எல்லா ஆசைகளும் தவிடுபொடியாகிவிடும். என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய பட்டங்கள், என்னுடைய ஆசைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒரு நாள் வருமா, வராதா? துனியா துனியா என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. பலர்கள் இந்த நாட்டுக்கு ஏன் வந்திருக்கிறோம்? வேலைக்காக, நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் இந்த குடும்பம், இந்த துனியா ஒரு நாள் நம்மை விடை கொடுத்து அனுப்புமா, இல்லையா? அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவுடைய நிலையை பற்றி சொல்கிறான். ஒரு சில வசனங்களை வரும்போதே பார்த்து நிறைய பேர் புக்கு பேனாவோட வந்தீங்க. நான் யாருமே நோட் பண்ற மாதிரி இல்லை, எல்லாரும் உள்ளத்தில் நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா சில வசனங்கள் லைவ்ல பாத்துக்கிறீங்க, ஓகே, சில வசனங்கள் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்தும் போதெல்லாம் புரட்டி பார்க்க வேண்டிய வசனங்கள். குர்ஆனுடைய ஆயத் வெறும் பயானை கேட்க மட்டுமல்ல, மாஷா அல்லாஹ் ஒரு பயான் உடனே மாஷா அல்லாஹ் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆனால் நம்முடைய ஈமான் பலகீனம் அடையும் போதெல்லாம் சில ஆயத்துகள் நம்முடைய உள்ளத்துக்கு நிச்சயமாக இறையச்சத்தை கூட்டி தரும். அல்லாஹ் சொல்லி தருகிறான் 23வது அத்தியாயத்துடைய 115வது வசனம். எப்போதெல்லாம் ஈமான் பலகீனம் அடையுமோ, மரண சிந்தனையே இல்லாமல் வாழ்கிறோமோ, மன்னரை பற்றியான மறுமை பற்றியான அச்சமே இல்லாமல் நடக்கிறோமோ, அந்த நேரம் நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 23ல 115. அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அஃபஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, மக்களே நாம் உங்களை வீணாக விளையாட்டாக தேவையில்லாமல் படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா இறையச்சம் இல்ல, தொழுகை இல்ல, இபாதத் இல்ல, ஹலால் ஹராம்களை பேணுவதில்லை, கொள்கையில உறுதி இல்லை, அல்லாஹ் என்றால் யார் தெரியாது, ரசூல் என்றால் யார் தெரியாது, மார்க்கத்தினுடைய பிடிமானம் இல்லை, ஏதோ ஒரு தாத்தோட்டித்தனமாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், மீண்டும் என் பக்கம் வரமாட்டாய், மீண்டும் உனக்கு மரணம் இல்லை, மன்னரை இல்லை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாயா? எல்லாருமே இந்த துனியா விட்டு நாம் விடைபெறத்தான் போகிறோம். 20, 10, 30, 40, 50 பல வயதுடைய மக்கள் இங்கே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் என்னுடைய அந்த மரண நேரம் வரும்போது தோழர்களே, பெரியோர்களே, யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். இந்த துனியாவுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய தியாகங்கள் என்ன? ஆனா மறுமைக்காக உங்களுடைய தயாரிப்பு என்ன? இங்கே வந்து நீங்க அமர்ந்திருப்பதும் நாளைய மறுமையினுடைய வெற்றிக்காகத்தான். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுவான் 29வது அத்தியாயம் 64வது வசனம், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வ லஐபுன். எந்த துனியா துனியா என்று நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த துனியா என்பது வீணானது, விளையாட்டானது, உங்களுக்கு எந்த நலவையும் தராது. அதிபயங்கரமான அந்த மறுமையினுடைய நாள், அந்த மறுமையினுடைய வீடு என்பது லஹியல் ஹயவானு லவ் கானூ யஅலமூன், நீங்கள் அறிந்தால் அந்த மறுமைதான் சிறந்த உயர்ந்த வீடு உங்களுக்கு. அந்த மறுமைக்காக உங்களுடைய தயாரிப்பு என்ன? அந்த மறுமைக்காக உங்களுடைய என்னென்ன ஈமானிய பண்புகளை அமைத்துக் கொண்டீர்கள்? அந்த மறுமைக்காக உங்களுடைய பிடித்தமான சில பாவங்களை விட்டு வெளியேறி விட்டீர்களா? அந்த மறுமைக்காக அல்லாஹ்வை முழுமையாக திக்ரு செய்து அவனுடைய நெருக்கத்தை பெற்று விட்டீர்களா என்று நான் யோசிக்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட துனியா ஒரு நாள் நிச்சயமாக அந்த வக்து, அந்த நேரம் வந்தால் எல்லாருடைய உயிரையும் எல்லாருடைய ரூஹையும் அல்லாஹ் பறிப்பான். அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான் 3வது அத்தியாயம் 185வது வசனம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்துமாவும் அதிபயங்கரமான அந்த மரணத்தை சுவைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்னையும் ஒரு நாள் கஃன் துணியிலே போர்த்துவார்கள், என் வீட்டிலேயே அல்லது நான் மரணித்த இடத்திலேயே என்னை கழுவி குளிப்பாட்டி கடைசியாக என்னுடைய முகத்தை பார்க்கிறீர்களா என்று என்னையும் கேட்பார்கள், உங்களையும் கேட்பார்களா இல்லையா? உலகத்திலே பெருமை அடிக்கிறான், நான் தான் என்கிற குணத்தோடு வாழ்கிறான், அல்லாஹ் என்றால் பயம் இல்லை, தூதர் என்றால் எந்த விதமான அவங்களுடைய சுன்னாக்களை ஃபாலோ பண்றதில்லை. ஆனால் சக்கராத்துடைய நேரத்திலே அலறுவான், அந்த மரண நேரத்தில் அவன் பதறுவான். நாங்கள் அப்படி இருந்து விடக் கூடாது தோழர்களே, பெரியோர்களே. அந்த மரண நேரம் வரும்போது அல்லாஹ்வே என்னை பார்க்க நீ ஆசைப்பட வேண்டும், நான் உன்னை பார்க்க ஆசைப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உன்னுடைய ரிலா, உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல வாழ்க்கை தாயா அல்லாஹ் என்று இந்த சபையிலே நீங்கள் கேட்க வேண்டுமா இல்லையா தோழர்களே? எல்லா ஆத்துமாவும் அந்த மரணத்தை சம்பவிக்கும். அது மட்டுமல்ல, மரணமே இல்லாத ஒருவன் யார் தெரியுமா? அந்த ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹுடைய சிஃபத்துகளை நாம் படிக்கிறோம். 39வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதூன். நபியே, அல்லாஹுடைய தூதருக்கு மரணம் வருமா? யாரும் ஏற்கவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் மரணித்து இருக்கிறார்கள், ஏன் உமர் ரலியல்லாஹு உட்பட யாரும் நம்பவில்லை. எல்லாரும் பெருமானார் நித்திய ஜீவனாக எப்போதுமே இருக்கக்கூடிய மனிதர் தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முன்னாடியே அல்லாஹ் இது பற்றியான ஆயத்துக்களை எல்லாம் இறக்கி வைத்திருந்தான். அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஞாபகப்படுத்துகிறார்கள், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான், எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். சூரா ரஹ்மானிலே படித்து பாருங்கள் தோழர்களே. அதாவது 55வது அத்தியாயத்துடைய 26, 27வது வசனம், குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லா படைப்புகளும் எல்லா உயிர்களும் அழியக்கூடியதுதான். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், படைத்த அல்லாஹுடைய முகம் மட்டும்தான் நிலையாக நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஆற்றல், அந்த வல்லமையை தவிர மற்ற எல்லாம் அழியக்கூடியது. ஏனென்றால்
உலகத்தினுடைய அழிவு நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், லிமனில் முல்க், இந்த நாளின் ஆட்சி அதிகாரங்கள் யாருக்குரியது? பதில் சொல்ல மனிதன் இருக்க மாட்டான், ஜின்கள் இருக்க மாட்டார்கள், மலக்குகள் எல்லா படைப்பையும் அல்லாஹ் அழித்து விட. குல்லு மன் அலைஹா ஃபான், அல்லாஹ் தனக்கு தானே சொல்லிக் கொள்வான், அல் முல்குலி, ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் எனக்குரியது. அப்படியானால் துனியாவிலே பிறக்கிற எல்லா உயிர்களுமே அதிபயங்கரமான அந்த மரணத்தை சம்பவிக்கும். இரவு நேரம் உறங்கும் போது யோசித்து பாருங்கள், இன்னைக்கு திடீர் என்ற மரணங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மாறிவிட்டது. மரணம் என்பது முதல்ல 70-80 வயசு ஆகணும், நோயாளியா மாறுவாங்க, படுக்கையில கிடப்பாங்க, 80+ ஆகணும், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம், அப்புறம் இழுக்கும், அப்படியே மரணம் இதான் நினைச்சாங்க. இன்னைக்கு அப்படியா? இரவிலே உறங்குகிற மனிதன் காலையில் எழும்பவில்லை. எத்தனை மரண செய்திகளை பார்க்கிறோம். சடன் அட்டாக், திடீர் என்ற நோயில இறந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளுமே நம்முடைய உள்ளங்கள் நடுங்குகிறது. உங்க செல்போன்ல உங்களுடைய ஜனாசாவை பரிமாறி கொண்டிருப்பார்கள் தெரியுமா? நம்முடைய ஏதாவது ஒரு பழைய போட்டோவை போட்டுவிட்டு இன்னா லில்லாஹி என்று போட்டு இவர் இறந்து விட்டார், அடக்கம் பின்னால் அறிவிக்கப்படும் என்று சொல்லுவார்களே. குடும்பம், உறவுகள், நண்பர்கள் அழுவார்கள், கதறுவார்கள். யாரும் அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு தர முடியாது, தரவும் மாட்டார்கள். அப்படியான மரணத்தை நினைத்தால் இந்த துனியாவில் அலட்சியமாக வாழ சொல்லுமா? அந்த மரணத்தை நினைத்தால் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்க சொல்லுமா? அந்த மரணத்தை நினைத்தால் ஹராமையும் பாவத்தையும் செய்ய உள்ளம் தூண்டுமா? வெறும் பயானுக்கு மட்டுமல்ல இந்த மரணத்துடைய நினைவு. ஒவ்வொரு நாள் அக்ஸீரு அதிகமாக நினைத்து பார்த்து கொண்டே, உறங்கும் போது நினை, எழும்பும் போது நினை. அதனால தான் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்திருக்கான். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யான் சொல்றோமே, காலையில் எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானான் சொல்றோமே. ஏன்? இரவிலே உறங்கும் போது அல்லாஹ் உங்க ரூஹை பிடித்து வைத்துக் கொள்கிறான். காலையில் இவன் எழனோ, இவனுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, இன்னும் டைம் இருக்குன்னா பிடிச்சு வச்ச உயிரை கொடுக்கிறான். இல்லை இவனுக்கு நைட்டே ரூஹ் எடுக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் எடுத்த உயிரை தன்வசமே வைத்துக் கொள்கிறான். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாகனம், நம்முடைய வீடு, நம்முடைய ஆடைகள் எல்லாம் பயனற்று போகக்கூடிய நாள் அந்த நாள். நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய உறவுகளை அடக்கம் செய்யும் போது எப்படியெல்லாம் நம்முடைய உள்ளங்கள் நடுங்குகிறது. அப்படியே முகத்திலே மண்ணை வீசக்கூடிய அந்த நேரத்தை நினைத்தால் சுப்ஹானல்லாஹ், உள்ளத்திலே ஏதாவது துனியாவுடைய மோகம் வருமா? துனியாவுடைய ஆசைகள் வருமா? வரவே வராது தோழர்களே. அதனாலே தான் நீங்கள் கபர் ஜியாரத்து செய்யுங்க. யாரையும் அடக்கம் செய்யற வேலை இருக்கோ இல்லையோ, வாரத்திலே ஒரு நாள், மாதத்திலே ஒரு நாள் அங்க போய் நின்று அழுங்க. அல்லாவே என்னையும் ஒரு நாள் இங்கே தானே புதைப்பார்கள், என் உறவுகள், என் சொந்தங்கள், என் பெற்ற பிள்ளைகள் இன்னைக்கு நான் அரவணைக்கிறேன், பாசம் காட்டுகிறேன், எல்லாம் என்னை மூடிவிட்டு மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டு ஓடி விடுவார்களே. இந்த துனியாவில் நான் வாழ்ந்த வாழ்க்கை இதோ இந்த நேரம் அல்லாஹ்வுக்காக இங்கே வந்து அமரக்கூடிய என்ன தேவை உண்டு உங்களுக்கு எல்லாம்? 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்த இதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் தானே தோழர்களே. இந்த நல்லறங்கள், இந்த இபாதத்துகள், இந்த ஈமானிய செயல்கள் மட்டும்தான் என்னையும் உங்களையும் கபரிலே நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் தோழர்கள். அந்த மரணத்தை நிறைய நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மரணத்தை விட்டு யாரும் எங்கும் தப்பித்து ஓடவே முடியாது. தாய் வயிற்றில இருக்கும் போது நீங்க எப்போ இறப்பீங்க, உங்களுடைய நிலை என்ன, எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் நம்மை பிறக்கவே வைக்கிறான். எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. தெரிஞ்ச ஒரு சகோதர நண்பர், 1 வாரம் முன்னாடி தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 1 வாரம் முன்னாடி தான் டூர் எல்லாம் போயிட்டு வந்து இருக்கிறோம். திடீர்னு வயிறு வலின்னு ஆஸ்பத்திரி போறாரு. பார்த்தா குடல் அறுபட்டுருச்சுன்றாங்க. ஃபுல்லா நெஞ்சோட வயிற்ற ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. நடமாடுறாரு, ஜூஸ் எல்லாம் குடிச்சு நல்லா கொஞ்சம் கிளீன் ஆகிற அளவுக்கு ஆகிறாரு. திடீர்னு அட்டாக் வருது. 1 வாரம் முன்னாடி டூர் போய் ஜாலியா இருந்தோம். அடுத்த 1 வாரத்தில் அவரை ஜனாசாவாக பெட்டிக்குள்ளே பார்க்கும்போது எப்படி இருக்கும் தோழர்களே? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? அன்னலம் பெருமானார் சொன்ன ஹதீஸ் தான் எனக்கு உங்களுக்கு உள்ளத்திலே காலமெல்லாம் ஒலிக்க வேண்டும். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப், உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள். அப்படி வாழ்றோமா நானும் நீங்களும்? எங்கே போனாலும் ஒரு சொகுசை விரும்புகிறோம், ஆடம்பரத்தை விரும்புகிறோம். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அனுபவிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த துனியாவிலேயே நான் எப்பவுமே வாழ போறேன், இதுதான் என்னுடைய நிரந்தரமான களம் என்று நானும் நீங்கள் நினைத்து வாழ்றோமா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர. ஆனா அன்னலம் பெருமானார் அகிலத்தின் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உங்களுக்கு மாளிகையை கட்டவா, சொகுசான சிம்மாசனங்களை உண்டாக்குவா? வேணவே வேண்டாம். நான் இந்த துனியாவில ஒரு வழிபோக்கன். காலை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காதீங்க. மாலை அடைஞ்சிட்டோமா, அடுத்த நாள் காலை எதிர்பார்க்கா. இதுதான் இந்த துனியா. இந்த துனியாவுடைய யதார்த்தத்தை நீ கண் முன்னால் சில மரணங்கள் நமக்கு காண்பிக்குதா இல்லையா? எத்தனை மரணம். நல்லா சாப்பிட்டு தூங்கினாருங்க, ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, நல்ல வாக்கிங் போய் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவரு,
விறுவிறுக்க வாக்கிங் போய் வந்து உட்கார்ந்து டீ தாங்கமான்னு கேட்கிறாரு. அந்த டீயை வாயில வைக்க முடியல, அதற்குள்ள அவர் இறந்து விட்டார். யோசித்து பாரு, வாக்கிங் போகும்போதோ அந்த டீயை கையில எடுக்கும் போதோ நினைச்சு பார்த்திருப்பாரா நம்முடைய துனியா முடி காலை அடைந்தவருக்கு, ஃபஜர் தொழுதவருக்கு அன்றைக்கு மக்ரிபுக்கு அடக்க முடிஞ்சு போச்சு. நைட்டு தூக்கம் இல்லை, உறக்கம் கபர்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யாரும் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. சூரா ஜுமாவினுடைய 8வது வசனம், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத் வராது 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 என்று நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். யாரும் மௌத்தை விரும்புவதில்லை இல்லையா? 70-80 வயதை தாண்டியவர் கூட நான் இன்னும் வாழணும் தான் ஆசைப்படுறோம். ஆனால் யதார்த்தம் என்ன தோழர்களே, பெரியோர்களே? எந்த மௌத்து வராது வராது நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். அதிகப்படியா 100 வருஷம் வாழ்ந்துருவோமா? யோசிச்சு பாருங்க. ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய அதிகமான வயசானவங்க துவாவே நோய் நொடியில படுத்துறாம, ஆஸ்பத்திரியில ஐசியூ கடக்காம, என்னுடைய சுயநினைவா நான் இருக்கும்போதே, என்னுடைய தேவையை நானே பார்த்து கொண்டு இருக்கும் போது அப்படியே ரூஹ எடுத்துறியா அல்லாஹ், இப்படிதான் எல்லா வயசானவங்களும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படிதானே தோழர்களே? அப்ப அந்த நேரத்தில், அந்த மரண நேரத்தை நான் யார் என்றே தெரியாமல் என்னுடைய மலஜலங்களை என்னுடைய உறவுகள் அள்ளி கொண்டு இருக்கிற அப்படியான ஒரு நேரம், அப்படியான ஒரு நொடியை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மரணத்தினுடைய நேரம், அந்த மரணத்தினுடைய நொடியை நினைத்தால் உண்மையிலே தோழர்களே, அது யா அல்லாஹ் எங்களை இலகுவாக்கித்தா. உங்களுக்கு எல்லாம் ஒரு துவா தெரியும் தானே? அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்வத் அம்ரின் ஆரம்பிக்கும் துவா தெரியுமா எல்லாருக்கும்? அதுல வரக்கூடிய கடைசி லைன் என்ன தெரியுமா? வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர். யா அல்லாஹ் ரஹ்மானே, யா ரப்பல் ஆலமீன், எல்லா தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு மௌத்தை எனக்கு தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நோயிலே படுத்து அவதிப்பட்ட மௌத்தை தந்துடாதே யா அல்லாஹ். பாவம் செய்து கொண்டு இருக்கும் போது மரணத்தை தந்துடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உடைய கோபத்திலே இருக்கிற நேரத்தில் என்னுடைய மௌத்தை கொடுத்துடாதே யா அல்லாஹ் என்று கேளுங்கள் தோழர்களே. ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அந்த மரணத்தை நினைத்து நாங்கள் செய்கிற ஒரு சில தவறை விட்டு இப்போதாவது வெளியே வருவோம். ஏன் மன்னரை ஜியாரத், ஏன் மரணத்தை பற்றியான எச்சரிக்கை என்றால் நாம் அந்த மௌத்தை நினைத்து அதற்குள்ளாக மாற வேண்டும். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக செய்த உபதேசம் ஹயாத்துக கப்லல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால் இந்த துனியாவை ரப்புக்காக, ஈமானுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்றுதான் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த மரணம் வந்து விட்டால் உங்களால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அந்த டைம் எக்ஸாக்ட் 4:55னா 54 ஆகாது, 56 ஆகாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தை கேளுங்கள். 2ல 148வது வசனம், ஐனமா தகூனு யாதி பிகுமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி கொண்டு வருவான். எங்கிருந்தாலும் உங்களுக்கான தவணை வரும். வேற ஒரு ஆயத்து 4:78 அல்லாஹ் சொல்லும் போது, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, உள்ளங்களை நடுங்க வைக்கக்கூடிய வசனங்கள் தோழர்களே. நீங்கள் எங்கிருந்தாலும் வலிமையான கோட்டைகளை போய் ஒளிந்து கொண்டால் மௌத் வருமா வராதா? ஒரு ஜனாசாவை கழுகுறோம், அப்ப அவருடைய பழைய வாழ்க்கை அப்படியே ஞாபகம் வருது. நம்மள்ட்ட எப்படி சிரிச்சு பேசினவர், எவ்வளவு அன்பா பழகுனவர், இன்னைக்கு எதுவுமே தெரியாமல் உணர்வற்ற நிலையில இருக்கிறார். இப்படிதானே என்னை ஒரு நாள் கழுகுவார்கள். பெரிய ஒரு நல்ல மனிதர், அவர் அப்படியே கடைசியா அவர் முகத்தை பார்க்கிறீங்களான்னு கேட்கும் போது அப்படியே உள்ள முருகுது. என் முகத்தையும் பார்த்து ஒரு நாள் கேட்பாங்களே, அந்த முகத்தை மூடித்தானே திறந்து காண்பிப்பார்கள். அந்த நாளை நினைத்தால் துனியாவுடைய மோகத்தை, துனியாவுடைய ஆசையில மூழ்குவானா மனிதன்? யாரும் அப்படி இருக்க முடியாது. அப்படியான மரணத்தை நினைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவன் யாரு தெரியுமா? அறிவாளி யாரு தெரியுமா? வஅமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த மறுமைக்காக அவன் வாழ்வான், மேலும் மரணத்தை அதிகமாக நினைத்து பார்ப்பான் என்று சொன்னார்கள். அதை நினைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் நினைங்க. அதற்கு முன்னால் மௌத்து நெருங்கும் போது என்ன கதறினாலும், இன்னைக்கு நாம எல்லாம் ஹயாத்தோட இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நடமாடுறோம். நான் யார், நான் என்ன பேச எனக்கு தெரியுது. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னுடைய தந்தை அவர்கள் இறந்து போனார்கள். இந்த ஸ்ட்ரோக் வந்து மூளையில அந்த பிளாக் ஆகி அந்த சுயநினைவெல்லாம் போயிடுச்சு. அப்போ அவங்களை அட்மிட் பண்றதுக்கு போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்டை பார்த்தா 30 வயசு, 25 வயசு, 40, எல்லாருக்கும் அதே ஸ்ட்ரோக் நோய். தான் யார் என்ற உசாரே கிடையாது. தந்தை மரணித்து விட்டார்கள், துவா செய்யுங்க. அப்போ ஒவ்வொரு நாளுமே அந்த நிலையை பார்க்கும்போது தான் யார் என்றே தெரியாமல் எத்தனை உயிர்கள் போய் கொண்டு இருக்கிறது. கேளுங்கள், சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாவே உன்னை நான் தியானிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய சக்கராத் இருக்கா, இல்ல சக்கராத் மிக முக்கியமான உயிர் கைப்பற்றப்படக்கூடிய நேரம். துனியாவில் 50% இருப்பான்,
மறுமையை நோக்கி 50% பயணிக்கப்பட்டு விடுவான். அந்த நேரம் போய் அலறினால், இன்னைக்கு காலையில ஃபஜர் தொழாமல் உறங்குறா, குர்ஆன் ஹதீஸ் என்ற நான் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய முழுமையான இல்மை புரிந்த மக்களாக அமர்ந்திருக்கிறீர்களா? மரணிக்கும் போது நம்முடைய கடைசி வார்த்தை என்னவா இருக்கணும்? சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? அந்த வார்த்தை வரணும்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக என்ன அர்ப்பணிப்பை செய்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தனி பெயர்களை சிறப்பு அறிஞ்சிருக்கிறோமா? அல்லாஹ் என்றால் யா? ஏன் அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய உங்களை கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எனக்கு ஃபுல்லா தெரியும், ஓரளவுக்கா தெரியும் என்ற மக்கள் இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனை தெளிவாக நான் ஓதக்கூடியவனாக இங்க இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நம்ம சொல்லிக் கொள்ள முடியும்? தோழர்களே, யோசித்து பாருங்கள். அந்த சக்கராத்து வரும்போது, யா அல்லாஹ் எனக்கு டைம் தா, நான் வருந்துறேன், திருந்துறேன், கலங்குற, மாறுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை தா ரட்சகா என்று கேட்டு அல்லாஹ் கொடுப்பானா? ஒரு செகண்டையாவது அல்ல எக்ஸ்ட்ரா படுத்துவான். இன்னைக்கு எவ்வளவு காலை கிடைக்குது, எவ்வளவு மாலை கிடைக்குது, எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அந்த சக்கராத்துடைய நேரம் மிக கடுமையான நேரம் தோழர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், 50வது அத்தியாயம் 19வது வசனம், வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக். சத்தியமாக அந்த சக்கராத்துடைய நேரம் வரும். சுப்ஹான், அதுதான் மரணத்திலே உயிர் அந்த ரூஹ் பறிக்கப்படக்கூடிய ஆக இறுதியான நேரம். அல்லாஹ் சொல்லுவான், பாவி, இந்த துனியாவில என்ன உபதேசத்தை பேசினாலும் கேட்டாலும் வருந்தாதவன், தொழாமல் உறங்கியவன், மார்க்க பற்றில்லாதவன், இளமையிலே தவறையும் ஆபாசத்தையும் செய்தவன், அல்லாஹ் என்று சொன்னாலே பயமற்ற அந்த மனிதன், சக்கராத்துடைய நேரம் மனைவி மக்கள் உறவுகள் எல்லாம் அழுது கொண்டிருப்பார்கள். இந்த பக்கம் மலக்குல் மௌத் வந்து உட்கார்ந்து இருப்பார். அந்த காட்சி எல்லாருக்கும் வரதானே செய்யும். அந்த காட்சி வராதா? துனியாவிலே கொஞ்சம் ஏசி ஓடவில்லை என்றால், கொஞ்சம் நெருக்கடியான அறை என்றால், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சூழல் என்றால் எவ்வளவு வேதனைப்படுறோம். கபருல எப்படி போய் நாம் கடக்க போறோம் என்கிற நினைப்பு நினைத்தால் உண்மையிலேயே அந்த நாள் இரவு நமக்கு தூக்கம் வராது. துனியாவில 70 80 அல்ல நாடி ஆயில் தான் இந்த துனியாவில் என்னுடைய சொகுசான கட்டிலில் நான் படுக்க போகிறேன். இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் தான் எல்லா மரியாதையும். சக்கராத்துடைய அந்த நேரம் வந்தால் ஒரு நல்ல அடியானுக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? உங்களை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுவான். புஷ்ஷிர பிர்ரில்வானிஹி, எனக்காக வாழ்ந்தானே, எனக்காக ஈமானோடு இருந்தானே, அந்த நபரை, அந்த அடியானை நான் பார்க்க ஆசைப்படுறேன். அல்லாஹ் ஒருத்தனை பார்க்க ஆசைப்படுறானா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய நிலை எப்படி அல்லாஹ் சிறப்பாக்கி தரான் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, பெரியவர்களே. அப்படியாக அந்த நேரத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்க்க ஆசைப்படுற ஒரு சக்கராத்தை எனக்கு தர வேண்டும். ஏன்னா எப்படி நாங்கள் வாழ வேண்டும்? ஆனா துனியாவில பாவங்கள் மட்டுமே செய்து எவ்வளவு மரணங்களை கேட்டாலும் இன்னால் இல்ல, அடுத்த வேலையை பார்க்க அவன் போறான், தான் வருந்தல திருந்தல என்றால் அவனுடைய சக்கராத் கரு நிறத்து முகம் கொண்ட, முரட்டு பார்வை கொண்ட, தடித்த உதடுகள் கொண்ட, கையில சாட்டைகள் எடுத்துக்கொண்ட மலக்குகளுடைய கூட்டம் வருவார்கள். அந்த மலக்குல் மௌத்தை அவன் பார்ப்பதுதான் கடைசி பார்வை. துனியாவில் அதற்கு பிறகு அவனுக்கு பார்வை இருக்காது. மனைவி மக்கள் அழுவதெல்லாம் பார்ப்பான், ஆனால் எந்த பேச்சையும் பேச முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 6:93வது வசனம், 6:93, வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத். மௌத்தினுடைய ஆக இறுதி கட்டம், கடைசி நிலை 4:55னா அதுக்கு முந்தைய ஒரு சில நிமிடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் பாருங்க, வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மலக்குகள் தங்கள் கரங்களை நீட்டிக்கொண்டு வருவார்கள். சொல்லுவாங்க, அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும், ஓ பாவியே, உன் உயிரை நீ வெளியாக்கு. உலகத்திலே பாவம் செய்தாயே, அல்லாஹ் என்று வார்த்தை கேட்டாலும் நடுங்காத உள்ளங்களாக நீ இருந்தாயே, உன் உயிரை வெளியாக்கடா என்று மலக்குகள் அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. ஒரு சாஃப்டான துணி கூர்மையான கம்பிகளில் மாற்றி கிழித்தால் எப்படி இழுப்பார்களோ அந்த உயிர் வெளியே வராது. வெளியே வந்தால் அதுக்கு சக்கராத்தும் மண்ணறையும் அதாபும் ஆரம்பிக்கவே, நான் வர முடியாது என்று அந்த உயிர் அங்கும் இங்குமாக ஓடி ஒளியும். கால ரப்பி, அவன் அழுவான், கால ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப். 70 80 100 எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், ஆரோக்கியத்தை தந்தான், செல்வத்தை தந்தான், பணத்தை தந்தான், பலத்தை தந்தான், எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டு சக்கராத்துடைய நேரத்துல அஜலின் கரீப், கொஞ்சம் டைம் தாயா அல்லாஹ், நான் வருந்துறேன், இனி என்னுடைய தொழுகையை பாரு யா அல்லாஹ், இனி என்னுடைய ஈமானை பாரு யா அல்லாஹ், இனி என்னுடைய உண்மையான நல்ல பண்புகளை நான் மாத்துறேன் யா அல்லாஹ் என்று என்ன கேட்டாலும் அவனுக்கான தவணை நிச்சயமாக முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்க, முஹம்மது என்கிற அத்தியாயத்துடைய உண்மையிலே உங்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய வசனம், முஹம்மது என்கிற அத்தியாயத்துடைய 27 28வது வசனம், ஃபகைஃப இதா தவஃபத்ஹுமுல் மலாயிகா யضربون وجوههم وادبارهم, முகங்களிலேயும்
பின்பகுதியிலையும் அடிச்சே அந்த உயிரை எடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னைக்காவது இந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது, என் தாய் தந்தைக்கு வந்துவிடக் கூடாது, என் மனை மக்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று சக்கராத்துடைய அந்த நிலையை நினைத்து நம்முடைய தொழுகையிலையும் இரவு நேரத்திலையும் அழுதிருப்போமா? அப்படி அழக்கூடிய மனிதர் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன். அப்படி அழக்கூடியவன் தன்னுடைய சக்கராத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நிலை அவன் அடைவான் தோழர்களே. அப்படி ஒரு வழியாக அந்த சக்கராத்துடைய அந்த நிலையில் அவன் உயிர் பறிக்கப்பட்ட பிறகு அவனுடைய நிலை ஆக கடினம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டால் முதல் வானம் அனுமதி மறுக்கப்படும். கெட்டவர்களுடைய பதிவேடு எங்க இருக்குங்க சொல்லுங்க, நான் கவனிக்கிறீங்க தானே? கெட்டவர்கள் பதிவேடு சிஜ்ஜீன் எங்க இருக்காது? துவா கேளுங்க, யா அல்லாஹ் சிஜ்ஜீன்ல எங்களை பதிவு செஞ்சிடாத. கேட்கணுமா இல்லையாங்க? பூமிக்கு அடியில சிஜ்ஜீன்கிற பதிவேட்டில் அந்த ரூஹை பதிவு செய்து உடம்பிலே போய் சேர்ப்பார்கள். மன்னரை வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் தோழர்களே பெரியோர்களே, அல்லாஹுடைய நாட்டத்தில் உண்மையான இறை விசுவாசியாக அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக வாழ்ந்த மக்களாக இருந்தால் சூரா ஃபஜ்ருடைய கடைசி வசனங்களை படித்து பாருங்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, திருப்தி பொருந்தி அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஆத்துமாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா, திருப்தி பொருந்தி அல்லாஹுடைய அருளோடு வெளியே வாங்கமான். அந்த உயிரை அப்படியே இலகுவாக கவிழ்த்து விட்ட தண்ணீரை போல அந்த உயிரை எடுப்பார்களே, அவன் யார்? சராசரியானவனா, சாதாரணமானவனா? அல்லாஹுடைய நேசம் பெற்றவன். அந்த ரூஹை எடுத்து முதல் வானம் 7 வானம் வரைக்கும் போய் கஸ்தூர் நீரால கழுவி, நீங்கள் சொன்னீர்களே அழியூனிலே அந்த ரூஹை பதிவு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரூஹாக என் உயிர் இருக்கணுமா இல்லையா? அப்படி அந்த ரூஹ் பறிக்கப்படக்கூடிய சக்கராத் சாதாரணமானதல்ல. அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில இருக்கிற நேரம் என்ன அவதிப்பட்டார்கள். தன்னுடைய அடிமையான அனஸை பார்த்து சொல்லுகிற, அனஸே, உங்களை 2 பேர் அனுபவிக்கிற சக்கராத்தை நான் ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அகிலத்தின் அருட்கொடை கடைசியாக சொன்ன துவா என்னங்க? லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நிச்சயமாக சக்கராத் கடுமையான வேதனை கொண்டது. கடைசி வரை அந்த துவாவை செய்துவிட்டு தான் பெருமானார் கரம் கீழே இறங்கியதென்றால் எப்படிப்பட்ட நிலை தோழர்களே. ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுகிறார்கள், ஃபாத்திமா என் சதை துண்டை இங்கே வா, இந்த நாளுக்கு பிறகு வாப்பாக்கு எந்த கஷ்டம் இல்லை, நீ அழாதேன்னு சொன்னார்கள். அப்படிப்பட்ட சக்கராத்துடைய நிலையை நினைத்தால் துனியாவுடைய மோகத்திலே மூழ்க மனுஷன் மனசு வருமா? பாவத்தில் நுழைய மனசு வருமா? நல்ல கணவனா இல்ல, நல்ல மனைவியா இல்ல, நல்ல இளைஞனாக இல்லை. அந்த சக்கராத்துடைய நேரம் ஆக கடுமை தோழர்களே. அந்த சக்கராத்துக்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அது தனி பாடம், நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இறுதியாக ஒரே ஒரு செய்தி, ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? நம்முடைய வாழ்க்கையில இறுதியாக ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படக்கூடிய நிலை என்ன தெரியுமா? இன்னமல் அமால் பில் ஹவாத்திம். ஒவ்வொருத்தருடைய இறுதி நிலையை வைத்துத்தான் அவங்களுடைய மறுமை வெற்றி அல்லாஹ் உறுதியாக்குகிறான். கடைசில இதா அராதல்லாஹு பிஅப்தின் ஹைரா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஹைரை சிறப்பை நாடுவான் என்றால் என்ன செய்வான் தெரியுமா? இஸ்தஅமல்ஹு, நிறைய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவான். நிறைய அல்லாஹ் இன்னைக்கு பயானுக்கு வரணும்னு பல பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, வர முடியாம போச்சு. பல பேர் நம்ம குர்ஆன் ஓது நினைக்கிறோம், தஹஜ்ஜுத் தொழு நினைக்கிறோம், முடியல. அல்லாஹ் நாடணும். அப்படி சக்கராத்துடைய நேரத்தில் நன்மை செய்தவர்களாக மரணிக்க வேண்டும். பயான் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மவுத், இஹ்ராம்ல இருக்கும்போது மரணம், துவா செஞ்சுட்டு இருக்கும்போது சஜிதாவில இருக்கிற நேரம் ஒரு மரணம். இப்படியான அந்த கடைசி நிலையை வைத்துத்தான் அவனுக்கு நல்ல முடிவா கெட்ட முடிவான் அல்லாஹ் முடிவு செய்கிறான். நான் எல்லாம் முஸ்லீம், நான் பெரிய ஆலிம், நான் பெரிய மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை எடுத்து வைத்தவன், நல்ல முடிவு தான் கிடைக்கும் ஆதரவு வைக்கிறோம். ஆனா யார் கையில இருக்குது? சொர்க்கத்துக்குரியவனாவே வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு சொர்க்கத்துக்கு ஒரு ஜாண்டா இருக்கும். கடைசியில் அல்லாஹ் ஒரு பாவத்தை செய்ய வைத்து அவனை நரகவாசி ஆக்கிடுவான். இப்ப எவ்வளவு நாங்க பதறணும். நான் பிறந்ததுல இருந்தே என்ன இபாதத்தாலி, என்ன குர்ஆன் கைமா வாழ்ற, என்ன சதக்கா, என்ன ஹஜ், என்ன உம்ரா, அல்ஹம்துலில்லாஹ். நரகத்துக்குரியவனாவே வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு நரகத்துக்கு ஒரு ஜாண்டா இருக்கும். கடைசியில ஒரு நன்மையை பண்ணி அல்லாஹ் காப்பாத்தி விட்டுருவான். அப்ப நம்முடைய உள்ள நடுங்கணும். மரணத்தை நினைப்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல என் கடைசி நிலை அல்லாஹ் உனக்கு நெருக்கமானதாக அமைய வேண்டும். புகாரிலே ஒரு செய்தி வரும், பெருமானாரோடு பயணித்த ஒருவர் கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. அந்த நேரத்துல பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பெருமானாரோடையே பயணிக்கிறோம், என்ன துவா செய்யறோம்? நாளை மறுமையில் அண்ணலம் பெருமானாரை கண் கொண்டு பார்க்க முடியாதா?
அவங்களுடைய ஷஃபாத்து கிடைக்காதா? அவங்களுடைய தோல் தொட்டு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் சிராத்தை கடந்து அந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் போயிட மாட்டோமான்னு ஏங்குறோமா இல்லையா? துனியாவில் பெருமானாரோடு பயணித்த அந்த நபர் எப்படி என்றால், பெருமானாருடைய அதாவது காத்திபுல் வஹி எழுதுவாராம். ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்கும், அதை அப்படியே எழுதுவார். பக்கரா ஆல இம்ரானை அடிக்கடி ஓதுவார். பக்கரா ஆல இம்ரான் ஓதுனா என்ன சிறப்புங்க சொல்லுங்க பாய்? என்கிட்ட கேள்றாங்கிற மாதிரி இருக்கு, சொல்லுங்க. அந்த சூரா ஷஃபியான் லி அஸ்ஹாபிஹி, அது ஓதுறவங்களுக்கு அந்த சூரா ஷஃபாத் பண்ணும். குர்ஆனை திறந்து ஓதுங்க, நேரம் கிடைக்கும் போது ஓதுங்க, விளக்கத்தோட ஓதுங்க. அப்படியெல்லாம் அமல் செஞ்சவர் அவர் தான் வஹி எழுதுறாரு. அவர் குர்ஆனோடையே இருக்கிறார். அவருக்கு எப்படி மௌத்து கிடைச்சிருக்கு? பெருமானாரோடு இருக்கிறாருங்க. மீண்டும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வருகிறார். பழைய கொள்கை கிறிஸ்துவரா போறார். சும்மா இருக்கலாம்ல. இது வரைக்கும் முகமது நபி எதுவுமே அவர் சொந்தமா சொல்லல, நான் யோசிச்சு சொல்லுவேன், அதைத்தான் அவர் சொல்லுவாரு. இப்படியான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சு அல்லாஹ் அவருக்கு மௌத்த கொடுக்குறான். அவங்க என்ன செய்யறாங்க? அந்த நபரை அடக்கம் செய்யறாங்க. பூமி அவரை துப்புது. பூமியில அடக்கம் பண்ணா பூமி அவருடைய உடம்பை ஏத்துக்கல, அப்படியே வெளியே தள்ளுது. மறுநாள் எல்லாரும் சொல்றாங்க முகமதுடைய வேலையாத்தான் இருக்கும், அவர் தான் பண்ணியிருப்பாரு. மறுபடியும் ஆழமா குழிய தோன்றாங்க. 2வது நாள் வைக்கிறாங்க, 2வது நாள் வெளியே கிடக்குது. 3வது நாளும் தோன்றாங்க, 3வது நாள் வெளியே கிடக்கிறது. அப்போதான் அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள், இது மனிதனுடைய வேலை அல்ல, இது இந்த மனுஷனுக்கான தண்டனை. கடைசி வரைக்கும் அந்த ஜனாசா மண்ணில் புதைக்கப்படாமலேயே அழுகிய நிலையில் கிடந்ததென்றால் இதை விட ஒரு துர்மரணம் இருக்குமா? எப்படி மௌத்தாயிருக்கணும் அவரு? குர்ஆனை எழுதின மனுஷங்க, குர்ஆனை அடிக்கடி ஓதின மனுஷன், ரசூலுல்லாஹ்வுடைய இருந்த மனுஷன், எப்படியான இறுதி முடிவு கிடைக்கணும்? சஹாபாக்கள் பெருமானாரை பள்ளிக்கு சந்திக்க வராங்க. சொன்னார்கள், ஒவ்வொருடைய ஈமானையும் அல்லாஹ் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறான், விரல் நுனியில் வைத்திருக்கிறான். யுகல்லிபுஹா பிமா ஷாஅ, நாடியவார் அல்லாஹ் அதை புரட்டி விட்டுருவான். பெரிய இபாதத்தா இருப்பார், பெரிய நன்மையா இருப்பார். திடீர்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டு நார்மலா வாழ்ந்துகிட்டு இருப்பார். அல்லாஹ் அப்படியே உள்ளங்களை புரட்டி விடுவான். தினசரி காலை மாலை ஓதுங்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்த கல்வி அலா தீனிக், என் உள்ளத்தை மார்க்கத்தில் நிலைத்து வை யா அல்லாஹ். சொன்னாங்களே குழப்பங்கள், இதுல மாட்டிய ஈமானை யா அல்லாஹ் நீ பறிகொடுக்க வைத்திடாத என்று காலை மாலை கதறுங்கள். அதே ஒரு யுத்த காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எதிரணியில இருக்கிறார் ஒரு மனுஷன், எதிரியா இருந்துட்டு முஸ்லிம்களை எதிர்த்து போர் செய்யறாரு. மதிய நேரம் பெருமானாரை வந்து சந்திக்கிறாரு. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும்? பெருமானார் சொன்னாங்க, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம். அப்படியே இந்த அணிக்கு மாறுறார். காலையில எதிரியா இருந்தவர் மாலையில முஸ்லீமாகி முஸ்லீம்களிலிருந்து எதிரிகளோட போர் செய்கிறார். அந்த நேரம் எதிரிகளால் குத்துப்பட்டு அவர் இறந்து விட்டார். சஹாபாக்கள் டிஸ்கஸ் பண்றாங்க, இவர் யார், எப்படி இவங்களை அடக்கம் பண்றது? காலையில் எதிரியா இருந்த மனுஷன் இப்ப நம்மோடு இறந்திருக்கிறார், நம்முடைய சுகதாக்களோடு இவர் அடக்கம் செய்யணுமான்னு பேசிட்டு இருக்கும்போது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுவ தஹலல் ஜன்னா வலம் யஸ்ஜுத் லில்லாஹி சஜ்தத்தன் வாஹிதா. அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதாவை கூட செய்யாமல் அவர் சொர்க்கமே போயிட்டார், நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. எப்படி அல்லாஹ் முடிவை மாத்துறான்? ஆக நாம் உள்ளத்தால் நடுங்க வேண்டும் தோழர்களே. ஏன் உமர் ரலியல்லாஹ் குத்துப்பட்டு அப்படியே கிடக்கிறார். உமர் ஃபில் ஜன்னா என்று சொல்வார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹ், உமரே உங்களுக்கு கண்ணாடி மாளிகை நான் சொர்க்கத்திலே உங்களுக்காக நான் பார்த்தேன், ரொம்ப ஆசைப்பட்டேன் உமரே, நீங்க கோவிப்பீங்களா நான் பார்க்கலன்ன உடனே, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதான் நான் கவலை கொள்ள போகிறேன், உங்களாலேத்தான் அல்லாஹ் நாடி அதை அல்லாஹ் கொடுத்திருப்பான் என்று அழுத உமர் ரலியல்லாஹ் குத்துப்பட்டு அப்படியே கிடக்கிறார். ஒரு ஜனாதிபதி இப்னு உமர் ரலியல்லாஹ் ஓடி வருகிறார்கள். வாப்பாவுடைய நிலையை பார்த்து மகனால் எப்படி இருக்க முடியும்? பாப்பா கொஞ்சம் அந்த தலையணையை வைத்து நான் தருகிறேன், கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்துக்குங்க, அந்த ரத்தம் போறதாவது குறையுமே. தானி என்னை விட்டுடு, நான் அப்படியே கிடக்கிறேன். பாப்பா என்னுடைய தோளிலே சாய்ந்து கொள்ளுங்கள். இப்னு உமரே, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய தோளிலே சாய்த்துக் கொள்வாய். நான் இறந்து விட்டால் நீ கூட என் முகத்திலே மண்ணைத்தான் வீசுவாய். இப்படி நான் இந்த சொகுசான மெத்தையில படுத்திருக்கிற நிலையில் என்னுடைய ரூஹு பறிக்கப்பட்டல, அதற்கும் நான் பதில் சொல்லணுமே, பயப்படுறேன், இப்படியே விடு என்று சொன்னாரே. நம்முடைய இறுதி நிலை என்ன? ஆக தோழர்களே, பெரியோர்களே, மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் உறுதி. நம் துஆ செய்கிற நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத எதை கேட்டாலும் ஆஃபியத்தோடு கேளுங்கள், ஆரோக்கியத்தோடு கேளுங்கள். ஆரோக்கியம் என்பது உலகத்துக்கும் உண்டு, மரணத்துக்கும் உண்டு, மண்ணறைக்கும் உண்டு, நாளை மறுமைக்கும் உண்டு தோழர்களே. ஆக துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஃபித்னா எல்லாவற்ற பாதுகாப்பு தேடி நம்முடைய பாவங்களை குறைத்துக் கொள்வோம், நம்முடைய ஈமானை இன்னும் உயிர்ப்பித்துக் கொள்வோம். அல்லாஹ் நாடி அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் புரிந்து அந்த ரப்புல் ஆலமீனுக்கு
நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாறி ஈமானோடு வாழும்போது கடைசி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு அல்லாஹ் என்ன பார்க்க ஆசைப்படுறாங்கிற அந்த சுப செய்தியோடு அல்லாஹ் என்னுடைய சக்கராத்தை என் ரூஹை அல்லாஹ் நிச்சயமாக எடுப்பான்ங்கிற அந்த உறுதிமொழி எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் தந்து எந்த நோய் நொடிகள் இல்லாம, மன அழுத்தங்கள் இல்லாம, பொருளாதார சிரமங்கள், குடும்ப கஷ்டங்கள் இல்லாமல் மூமின்களாக வாழ்ந்து கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய ரூஹை அழியீன் என்கிற பதிவேட்டில் அல்லாஹ் பதிவு செய்ய வைத்து என்னுடைய உங்களுடைய கபர் வாழ்வை ரௌலத்தன் மின் ரியாதில் ஜன்னா சோன பூங்காவாக 70க்கு 70 விசாலம் கொண்ட நிம்மதியாக உறங்கக்கூடிய புது மாப்பிள்ளைகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி நாளை மறுமை நாளில் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எழுப்பப்பட்டு வலது கையில் பட்டோலை பெற்று மின்னல் வேகத்தில் நரக பாலத்தை கடந்து நரகம் பக்கமே போய்விடாமல் அல்லாஹுடைய திருமுகத்தை பார்த்த நிலையில் அல்லாஹுடைய ரசூலுக்கு அருகிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லாருடைய துவாக்களில் என் பெயர் இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். மௌலவியுடைய பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்ச்சியிலே யான்பு மக்களுடைய சந்திப்பு முதல் முறையாக கிடைத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய துவாக்களை எதிர்பார்த்து அல்லாஹ்வை புகழ்ந்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.